காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு யார்ட்ட மூஞ்சல முழிச்சேன்னு தெரியல. நான் செஞ்ச வேலை எல்லாமே எனக்கு ஒப்போசிட்டா தான் நடந்தது. நேற்று ஜிம் கார்டு துளைஞ்சிட்டேன்னு சொன்னா அதை அப்படியே மறந்து போனேன். நேற்று ஃபுல்லா தேடவே இல்ல. காலையில ஜிம்முக்கு போய்க்கதான் அதோட ஞாபகமே வந்துச்சு. அரை மணித்தியாலமா இருந்து தேடிட்டு இருந்தேன். தேடி என்ன பிரயோசனம், கிடைக்கவே இல்ல. நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கு 500 ரூபா சுவாகா. அப்படியே வெறுப்போட ஜிம்முக்கு போயிட்டு புது காட்டை வாங்கிட்டேன். நான் ஒன்னும் அழுகலையே, அது சும்மா கண்ணு வேர்த்திருக்கு அவ்வளவுதான். அந்த மைண்ட் செட்லயே இன்றைக்கு ஒர்க் அவுட்டும் செய்யல. பட் அதுக்காக இல்ல நண்பர்களே, இன்றைக்கு உடல்நிலையும் சரியில்லை. சரி வந்தாதான் வந்துட்டேன். கார்டியோ செஞ்சுட்டேன். ஒரு அரை மணித்தியாலம் ஒர்க் பண்ணிட்டு வீட்டை போனா வீட்டை அடுத்த சம்பவம். அதோட கொஞ்ச நேரம் குடும்பம் நடத்திட்டு அப்படியே சாப்பிட இருந்துட்டேன். சாப்பிட்டு முடிய அடுத்த சம்பவம், சலூனுக்கு போறதா பிளான். சரி சைக்கிள்ல போமண்டு தொப்பிய தேடினா தொப்பிய காணல. பிறகு பார்த்தா நான் போன் வச்சதுக்கு மேலேயே இருந்திருக்கு. அதை எடுத்துக்கொண்டு வெளியில வந்தா அடுத்தது இன்னொரு பிரச்சனை. மைண்டுக்கு ஒன்றே தான் ஓடுது. பிறகு என்ன, பைக்கிலேயே சலூனுக்கு வந்துட்டேன். பட் ஹேர் கட் பண்ண இல்ல, ஒல்லி தாடி நல்லா இருக்கா இல்லையா என்று கமெண்டில் சொல்லவும். பிறகு ஒரு மதியம் போல சுதன் வந்தான். அடுத்த பாட்டு ஒன்று செஞ்சிருக்கானாம், அதுக்கு இன்னொரு ஷூட் பண்ணணும். அது முடிய வீட்டை மதியம் சமைக்கல, கடைக்கு தான் போகணும் சாப்பாடு எடுக்க. கிளைமேட் வேற நல்லா இல்ல. ஒரு மாதிரி கடைக்கு போயிட்டு சாப்பாடை வாங்கிட்டு வீட்டை வந்துட்டேன். மதியத்துக்கு வடிவா சாப்பிட்டு பிறகு எங்கேயுமே போகல. ஒரு 3 மணி போல அக்காவிடம் இருந்து கோல் வந்துச்சு. அவள்கிட்ட ஆர்டிக்கல் ஒன்று பேப்பர்ல வந்திருக்காம், அதை எடுத்துட்டு வரட்டாம். சரின்னு போனா நான் போன ஒரு கடையிலுமே அந்த பேப்பர் இல்ல. லாஸ்டா டவுனுக்கு ஒரே ஒரு கடையில மட்டும் இருந்துச்சு. அதை வாங்கிட்டு நேரா டீ ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கு டீக்கு ஸ்பான்சர் நான் இல்ல, அவதான். ஆனா என்ன உண்டு, நான் 6 மணிக்கு பிறகுதான் வாரேன். இப்ப 5:30 போயிட்டேன். வடிவா டீயை குடிச்சிட்டு வீட்டை வந்து நைட்டுக்கு ஒரு மூவி அதை பார்த்து கொண்டே டின்னரை முடிச்சிட்டு தூங்கிட்டேன். அப்புறம் என்ன, நாளைக்கு பாப்போம்.